வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம புதுசா லான்ச் பண்ணியிருக்க மார்க்கெட் விஷன் இண்டிகேட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இண்டிகேட்டர்லயே என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம், இதுல அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னலாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். பிளஸ் இது கூட நம்ம நெக்ஸஸ் அண்ட் ஸ்விங் ரேஞ்சர் இண்டிகேட்டரையும் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேஷ்போர்டை பத்தி பார்க்கலாம். இந்த டேஷ்போர்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ட்ரி சிக்னல் வந்து பைல இருக்கா செல்ல இருக்கான்றத இந்த டேஷ்போர்டுடைய கலர்லேயே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த டேஷ்போர்டில் க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பையனும், செல்லில் இருந்துச்சுன்னா ரெட் கலர்லையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேஷ்போர்டில் வேறு என்ன டீட்டெயிலாக இருக்கும், என்ன சிம்பிள் பார்த்துட்டு இருக்கோம், அதோட லைவ் ப்ரைஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி ப்ரைஸ். இப்போ பை அப்படின்னா அதோட என்ட்ரி ப்ரைஸ் எவ்வளோ, டார்கெட் 1 எவ்வளோ, டார்கெட் 2 எவ்வளோ, இது வந்து புக்குடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன என்ன பாயிண்ட்ஸ் வந்து புக் ஆயிருக்குன்றது இங்கே காமிக்கும். அதே போல் என்ன ஸ்டேட்டஸ், இது வந்து இந்த என்ட்ரியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது இங்கே காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் பாயிண்ட் எவ்வளோ, ட்ரைலிங் எஸ்எல் பாயிண்ட் எவ்வளோ அப்படின்றத இங்கே காமிக்கும். இது மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்றதை இங்கே காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேண்டில் கலர், உங்களுக்கு என்ன என்ட்ரி இருக்கோ, இப்போ பையில் இருந்ததுன்னா உங்களுக்கு கேண்டில் கலர் க்ரீன்லையும், செல்லில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் கலர் ரெட்லையும் இங்கே வந்து மென்ஷன் ஆகும். ஓகேங்களா? கேண்டில் கலரில் வச்சு நீங்கள் ட்ரெண்ட் எந்த ட்ரெண்டில் இருக்குது, என்ட்ரி எந்த என்ட்ரியில் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த என்ட்ரி நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். உங்களுக்கு என்ட்ரிங்க வந்து பை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பை எடுத்துக்கலாம். செல் வந்துச்சுன்னா டைரெக்டாக செல் எடுத்துக்கலாம். அடிஷனல் கன்ஃபர்மேஷனாக நம்ம இங்கே ட்ரெண்ட் பார் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் பாரில் உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும்போது என்ட்ரி பை வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான என்ட்ரியாக இருக்கும். சப்போஸ் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் பார் வந்து க்ரீனில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது க்ரீனில் இருக்கும்போது கன்ஃபர்மேஷனோட எடுக்கும்போது நமக்கு என்ட்ரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல் செல் வரும்போது உங்களுக்கு ட்ரெண்ட் பார் வந்து ரெட்டில் இருக்கணும். ஓகேங்களா? அதே போல் இங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு ட்ரெண்ட் பார்லேயே தெரிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி வரதுக்கு நீங்கள் பிஃபோராக வந்து அலர்ட் ஆகிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு, அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிவோட் லைன் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பிவோட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸை பேஸ் பண்ணி இல்லை, கரண்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிவோட் வேல்யூ வந்து மாறிட்டே வரும். ஓகேங்களா? இது மேலே போக போக உங்களுக்கு அப் டு 10 லெவல்ஸ் வரைக்கும் வரும். இதில் வந்து இப்போதைக்கு நான் ஒரு லெவல் வச்சு நான் காமிக்கிறேன். கரண்ட் ப்ரைஸ் நியரில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பிவோட் பாயிண்ட்டும் கீழே ஒரு பிவோட் பாயிண்ட்டும் வந்து ஃபார்ம் ஆகும். அதே போல் டூன் கொடுத்தோம்னா இப்போ மேலே 2 பிவோட் பாயிண்ட்டு கீழே 2 பிவோட் பாயிண்ட் வந்து அப்டேட் ஆகும் இது போல். ஓகேங்களா? ஸோ எந்த நியரஸ்ட் வேல்யூ அதுலேருந்து உங்களுக்கு மேலே 2 அதை விட கீழே 2ன்ற மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பிவோட் எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி யூஸ் பண்ணலான்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பிவோட் வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் வச்சு பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். வேணா அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி பிவோட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ பிவோட்ல பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் வேல்யூவில் மேலே வந்து ஒரு பிவோட்டு கீழே ஒரு பிவோட் வந்து வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த பிவோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்ன்றது பிவோட் லைனு, ஸோ ரெட் கலர் வந்து சப்போர்ட்டு, மேலே வந்து க்ரீன் வந்து ரெசிஸ்டன்ட்டு. அதே போல் கீழேயும் 3 வேல்யூ வரும். ஓகேங்களா? சப்போர்ட்டு, பிவோட்டு, ரெசிஸ்டன்ட்டு. ஸோ என்ட்ரி நம்ம எடுக்கும்போது இந்த பிவோட்டுக்கு மேலே இருக்கும்போது நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதே போல் ஐ மீன் இருக்கிற நியரஸ்ட் வேல்யூலேருந்து உங்களுக்கு பிவோட் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த பிவோட்டுக்கு மேலே நமக்கு வந்து பை என்ட்ரி வருதுன்னா உங்களுக்கு பை என்ட்ரி நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அதே போல் பிவோட்டுக்கு கீழே செல் என்ட்ரி வருது, இந்த ரெட் லைனையும் கிராஸ் பண்ணி வருது அப்படின்னா நமக்கு செல் என்ட்ரி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது, உங்களுக்கு பை இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு, உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் கிட்ட, சாரி இங்கேருந்து பார்க்கும்போது இதுதான் நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த லைன் கிட்ட போயிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த பிவோட் இல்லாமல் பார்த்தோம்னா மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து நார்மலாக இருக்கிற இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இப்படி போயிருக்கு வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. மார்க்கெட் வந்து மேலே போச்சு, அகைன் வந்து கீழே இறங்கிடுச்சு, திரும்பவும் மார்க்கெட் மேலே போகுது, அகைன் கீழே வந்துடுச்சு அப்படின்னு தான் தெரியும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்னால தான் இந்த மாதிரிலாம் நமக்கு நடக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
இங்கேருந்து இந்த லைனை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் மார்க்கெட் கிராஸ் பண்ண முடியல. அகைன் வந்து மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. ஸோ நம்ம இந்த என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இந்த இடத்துல ரீச் ஆகும்போது நமக்கு சேஃபாக எக்ஸிட் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அகையில் எக்ஸிட் பண்ணிடலாம். அகைன் வந்துட்டு கீழே வந்துட்டு நமக்கு திரும்பவும் என்ட்ரி வந்து எடுத்திருக்கு. ஓகேங்களா. சில டைம்ஸில் இந்த மாதிரி நம்ம ரீஎன்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல திரும்ப ரீஎன்ட்ரி எடுத்ததுன்னா எடுத்துக்கலாம். இங்கேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அகைன் வந்து பிவோட்டை தாண்டி பிரேக் பண்ணலை. ஓகேங்களா. அகைன் மார்க்கெட் வந்து கீழே தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல சின்னதாக நம்ம வந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறதுனால இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அகைன் மேலே போயிட்டு பிவோட்டை டச் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களுக்கு சப்போர்ட்டை கட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல செல் என்ட்ரி கூட நம்ம சின்ன என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. இது அடிஷ்னலாக சொல்கிறேன். இது மார்க்கெட் விஷன் இண்டிகேட்டரில் இது வந்து இதை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. மார்க்கெட் விஷன் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கும்போது இந்த மாதிரி சேஃபாக எக்ஸிட் பண்ணுறதுக்கு இந்த பிவோட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது மார்க்கெட் வந்து இந்த ஒரு சின்ன ரீஜனுக்குள்ளே இருக்கும்போது இன்னும் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் வச்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி அப் டு 10 லெவல்ஸ் வரைக்கும், மேலே 10 லெவல் கீழே 10 லெவல்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இது வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு என்ட்ரி வரும்போது இந்த பாப்பப் அலர்ட் வந்து வரும். ஓகேங்களா. புதுசாக என்ட்ரி வரும்போது டார்கெட் ஹிட் ஆகும்போது சப்போஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுனாலும் உங்களுக்கு பாப்பப் அலர்ட் வந்து வரும். ஓகேங்களா. அதே போல் என்ட்ரி டார்கெட் கொடுத்துச்சு அப்படின்னா இங்கே உங்களுக்கு மார்க் ஆகும். இந்த மாதிரி டிக் மார்க் வந்து அப்டேட் ஆகும். இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட் 1 கொடுத்துருக்கு, டார்கெட் 2 கொடுத்துருக்கு. ஓகேங்களா. அடுத்து ட்ரைலிங் எஸ்எல். ட்ரைலிங் எஸ்எல் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம்னா மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ் சைடு போகும்போது நம்ம எஸ்எல்ஐ நம்ம பாசிட்டிவ் சைடு மூவ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க்லேருந்து ரிஸ்கோட ரேஷியோ வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா. இது மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே வருதோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வந்துகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு ரிஸ்க் ரேஷியோ குறைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் நான் அடிஷ்னலாக வந்து நெக்ஸஸ் அண்ட் ஸ்விங் ரேஞ்சர் இண்டிகேட்டரை இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸஸ் இண்டிகேட்டர் வேணும்னா ஜஸ்ட் நெக்ஸஸ் என்ற கிளிக் பண்ணால் போதும், நமக்கு நெக்ஸஸ் இண்டிகேட்டர் ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா. அடுத்தது ஸ்விங் ரேஞ்சர் வேணுனாலும் நம்ம எந்த இதில் இருந்தாலும் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நான் மார்க்கெட் விஷனில் இருந்தேன். ஸோ அங்கேருந்து நெக்ஸஸ் போனேன். நெக்ஸஸில் இருந்து ஸ்விங் ரேஞ்சர் நம்ம இங்கேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன இண்டிகேட்டர் பார்த்துட்டு இருக்கோமோ அடிஷ்னலாக இருக்கிற இண்டிகேட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக இருக்கிற இண்டிகேட்டருக்கு நம்ம போயிடும். ஓகேங்களா. இதில் நெக்ஸஸ் வேணும்னா நெக்ஸஸ், மார்க்கெட் விஷன் வேணும்னா மார்க்கெட் விஷன், ஸ்விங் ரேஞ்சர் வேணும்னா ஸ்விங் ரேஞ்சர். நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இண்டிகேட்டருக்கு நம்ம மூவ் ஆகிடும். ஓகேங்களா. ஆல்ரெடி ஸ்விங் ரேஞ்சருக்கு நம்ம இண்டிகேட்டர் வந்து வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நான் ஓவரால் நான் சொல்கிறேன். ஸ்விங் ரேஞ்சர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து அப்டேட் ஆகும். மார்னிங் வந்து 9:15க்கு மேலே ஐ மீன் 9:30க்கு மேலே உங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பை அண்ட் செல் வேல்யூ ரெண்டுமே வந்துடும். உங்களுக்கு எது ஆக்டிவேட் ஆகுதோ அதோடைய அதில் வந்து ஹைலைட் ஆகும். இந்த மாதிரி வந்து ஹைலைட் ஆகும். அடுத்து டார்கெட் கொடுத்துச்சு அப்படின்னா அதுவும் ஹைலைட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இதில் வந்து நமக்கு வந்துடும் டார்கெட் 1, டார்கெட் 2, ஸ்டாப் லாஸ் எல்லாம் வந்துடும். பை அண்ட் செல் ரெண்டு இதுக்குமே வந்துடும் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு என்ன டேஷ்போர்டு வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது ஆப்ஷன் வியூ, இது ஆப்ஷன் வியூ நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பை லைன் செல் லைன். இப்போது இது மார்னிங் வந்து பை வந்து ஆக்டிவேட் ஆச்சு, நம்ம பை பார்த்துட்டு இருக்கோம். சப்போஸ் செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா நம்ம பை லைன் வேண்டாம், பார்க்கறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைலைடும். ஓகேங்களா. இதனால யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி மாடலில் பண்ணியிருக்கோம். எது வேணுமோ நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் மொத்தம் 6 ஸ்ட்ராட்டஜி வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. சென்டினல் 1, சென்டினல் 2, ரெசிஸ்டர் 1, ரெசிஸ்டர் 2, கிராஃப்டர் 1, கிராஃப்டர் 2 நம்ம மொத்தம் 6 ஸ்ட்ராட்டஜி வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இதையுமே நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணுமோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மூவ் ஆகிடும். ஓகேங்களா. இந்த மாதிரி அடுத்தது இதில் ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனுக்கு இங்கே வந்து ப்ரைஸ் அப்டேட் ஆகும். சப்போஸ் வேறு ஏதாவது சிம்பிள் வச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து வராது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷனில் பையோட டீட்டெயில்ஸும், ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஓகேங்களா, அதோடைய எல்டிபி ப்ரைஸ் காமிக்கும், என்ன ரேட்டில் பை எடுக்கணுன்றது காமிக்கும், டார்கெட் எவ்வளோன்றது காமிக்கும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்றது காமிக்கும், மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குன்றது இங்கே காமிக்கும். ஓகேங்களா, நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் கம்பைண்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது 9 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, 9 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னு கம்பைண்டாக எடுத்து ஒரு கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் மொத்தமாக கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே போல் செல் ஆக்டிவேட்டர்ஸ்னா உங்களுக்கு புட் ஆப்ஷனில் உங்களுக்கு பை ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸஸ் இண்டிகேட்டர் பற்றி பார்க்கலாம். நெக்ஸஸ் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி வந்து கேஷ் செக்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர். இதில் வந்து பை மட்டும் என்ட்ரி எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் என்னெல்லாம் வரும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை ப்ரைஸ் என்ன ரேட்டில் பை எடுக்கணும், அதோட மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்குன்றதை காமிக்கும். இது ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஓப்பனில் இருக்கா இல்லை வந்து எக்ஸிட் ஆகிடுச்சான்றதை இங்கே காமிக்கும். ஓகேங்களா, அடுத்தது ஒரு நாளில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு, 7 டேஸில் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கா கீழே போயிருக்கான்றதை காமிக்கும். அதுக்கு அடுத்தது 30 டேஸில் மொத்தமாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு கீழே வந்திருக்குன்றதுங்க காமிக்கும். அதோடைய ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜில் அங்கே காமிக்கும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்திருக்குன்றது பர்சன்டேஜில் அங்கே காமிக்கும். ஓகேங்களா, இதில் பை என்ட்ரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருக்குன்றது ஹைலைட் ஆகும். அதில் போல் எக்ஸிட் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராஸ் மார்க் வந்து வரும். ஓகேங்களா, இது பை எடுத்துட்டு டார்கெட் கிடையாது, நம்ம மினிமமான ப்ராஃபிட் வச்சு புக் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து அடுத்த எக்ஸிட் வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா எக்ஸிட் வரும்போது நம்ம என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எப்போ பை என்ட்ரி ஃபார்ம் ஆகுதோ அப்போ வந்து நம்ம பை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் விஷன். நெக்ஸ்ட்டு இந்த இண்டிகேட்டர் என்னென்ன செக்மெண்ட்டில் எது எல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் செக்மெண்ட், எல்லா செக்மெண்ட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்க்கு, கேஷ்க்கு, ஆப்ஷன்ஸ்க்கு, ஃபாரெக்ஸ் சிம்பிளுக்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நெக்ஸஸ் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்லி கேஷ் செக்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது, அது ஒன்லி பை கான்செப்டுக்காக ரெடி பண்ணது. அடுத்தது சிமுலேட்டர் வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர். ஓகேங்களா, டெய்லி வந்து எனக்கு ஒரு என்ட்ரி எடுத்தால் போதும், அதை ஐ மீன் நிஃப்டி பார்க்குறோம், பேங்க் நிஃப்டி பார்க்குறோம் அப்படின்னா அதில் நம்ம ஆப்ஷன்ஸில் கூட நம்ம பை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் பண்ணணும்னா நமக்கு அமௌண்ட் நிறைய தேவைப்படும். இதே நமக்கு ஆப்ஷனில் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான அமௌண்ட் இருந்தாலும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா, சப்போஸ் பை எடுத்ததுன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷனில் பை எடுத்துக்கலாம். சப்போஸ் புட் ஆப்ஷன் ஐ மீன் செல் ஆக்டிவேட் ஆகுதுன்னா ஃபியூச்சரில் நீங்கள் புட் ஆப்ஷனில் நம்ம பை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது காம்போ ரெடி பண்ண ஒரு இண்டிகேட்டர். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இந்த ப்ராடக்டோட டெமோ அவைலபிள் இருக்குது, எங்களை ரீச் பண்ணுங்கள், டெமோ பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் நாங்கள் இந்த ப்ராடக்டை காம்போ ப்ரைஸில் கொடுக்குறோம். தேங்க்யூ.